வைகை நதி தென்மதுரை வைகை நதி. நான் கூட போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆயிடுமோன்னு பயந்தேன். ஆனா பரவாயில்ல, அந்த வெண்ணிலா பிள்ளை ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கிறதுனால அந்த பிள்ளையவே நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாப்பா. என்னடா குட்டி பிள்ளை, இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க? ஏன் ஸ்பேனரு, இவங்க யாரு முதல்ல? அட, அந்த பேண்ட் ஷர்ட் போட்டு நிக்கிறான்ல ஒருத்தன், அவன் தான் வெண்ணிலாவுக்கு மாப்பிள்ளையாம். பக்கத்துல ஜிப்பா போட்டுட்டு ஒருத்தர் நிக்கிறார்ல, அவரு அந்த பையனோட அப்பா. ஓஹோ. என்ன ஓஹோ? இல்ல, வெண்ணிலா கிட்ட நான் போன்ல பேசும்போது சொன்னா மாப்பிள்ள நல்லா அழகா செக்கச்சவேல்னு இருப்பாருன்னு. ஆமா, அப்படித்தானே இருக்காரு, அழகா தானடா இருக்காரு. இவன்லாம் அழகுன்னா அப்ப என்னெல்லாம் என்ன சொல்றது? என்ன அப்படி மேலையும் கீழையும் பாக்குற? இல்ல, அவங்க பேசுனது எதுவும் காதல விழல. அப்ப விழுந்தது விழுந்தது. அதான் பாரு, அவங்க பேசுறத கேட்டியா? வெண்ணிலாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ண போறாங்களாம். வெண்ணிலாவை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் அவங்க பேசுனதை கேட்டேல. அது கரெக்டா பேசுறாங்க பத்தியா? அவளும் அப்படிதான், அவங்க குடும்பமும் அப்படிதான். உனக்கு ரொம்ப தெரியுமா? நல்லா தெரியும். அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்ப இந்த விஷயத்தை என்ன பண்றது ஸ்பேனரு? என்ன பண்றது? இந்த விஷயத்தை வெண்ணிலா வீட்ல போய் சொல்லிடுவோமா? அதான் கரெக்ட். நீ போய் சொல்லு. நானா? நீதான். உன்னை விட சூட்டபிளான ஆளு இதுக்கு வேற யார் இருக்காங்க சொல்லு. ஓஹோ, என்னைய வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அடுத்த பிளான் போட்டுட்டு இருக்க? ஏய், இல்ல அப்படிலாம் இல்ல ஸ்பேனரு. சரி வேண்டாம், விடு. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா? அதான் வெளியே உங்க அண்ணன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானே, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா? அவனா? அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். காலையில அவனை கூட்டிட்டு போய் தான் நான் அவ்வளவு பெரிய பல்பு வாங்கினேன். நான் மட்டும் போயிருந்தாலாவது இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிச்சு வச்சிருந்திருப்பேன். சரி, இப்ப வேற என்னதான் பண்றது? இங்க பாரு, இதுக்கு ஒரே வழி, வெண்ணிலா கிட்ட நீ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உனக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ளை இப்படிப்பட்டவருன்னு சொல்லிடு. நீ சொன்ன கேப்பால? நான் சொன்னா கேப்பா, ஆனா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்கிட்டயே மறுபடியும் ஐடியா கேப்பா. ஐடியா கொடு, அவ உனக்கு ஃப்ரெண்டு தானே. அதுவும் இல்லாம கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஐடியா பண்றதெல்லாம் உனக்கு தான் கை வந்த கலையாச்சே. எனக்கா? இல்லையே. இல்ல கொழுந்து, உன்னைய பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தான் நல்லா தெரியும். நீ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஐடியா எல்லாம் நல்லா பண்ணுவ, ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. என்ன நீ ரொம்ப டேமேஜ் பண்ற. நீ செஞ்சதை தான் சொல்றேன். இருக்கட்டும், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையாமல போகும், அப்ப பாத்துக்கிறேன் உன்ன. சரி, இப்ப இங்கேயே இப்படியே நின்று பேசிட்டு இருந்தா அடுத்து உங்க அண்ணன் கைய கால வந்துருவாரு, நீ மாட்டிக்குவ. எப்படி வசதி? ஆமா ஸ்பேனர், இங்க பாரு, நான் இப்படியே பின்னாடி கூடி போயிடுறேன். நீ அண்ணன்கிட்ட இருந்து என்னைய காப்பாத்து. அப்படி மறுபடியும் திருட்டுத்தனம் பண்ணினாலும் பண்ணுவேன், ஆனா நீ ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கிறது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நல்ல மாதிரியே வேஷம் போட்டுட்டு திரிவ என்ன? அதான், எல்லாம் ஒரு சீனு தான். நீ ஒரு சீன் மன்னன் தான். சரி போ. சரி, ஓகே, பாய். வீட்டுல சந்திப்போம் என்ன? பாய். போ. சரியான வாளு. வந்ததுமே உங்களை பார்த்திருந்தா சேர்ந்தே உட்காந்து சாப்பிட்டு இருக்கலாம் என்னக்கா? ஆமாடா தம்பி, நானும் கவனிக்கல. இப்பதான் மலர் இங்கிட்டு கைய கழுவ போனப்பதான் பார்த்தேன். சரி, சாப்பிட்டீங்களா? பில்லு நான் பே பண்ணிடவா? தம்பி அதெல்லாம் வேண்டாம், மாமா பண்ணிடுவாரு. சரிக்கா. அடுத்து என்ன பிளான்? அடுத்து சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதாண்டா. சரிக்கா, அப்ப நானும் அப்படியே மலரை கூட்டிட்டு கிளம்புறேன். நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரட்டுமா மச்சான்? சரிங்க மாப்பிள்ள. சரிக்கா, போயிட்டு வரேன். சரிடா தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க என்ன. குடும்பமே ஒட்டுமொத்தமா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். என்ன சிரிப்பு? இல்ல, நீங்க பேசுற ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் கண்டுபிடிச்சு சிரிக்கிறேன். என்னத்த பொல்லாத அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்ட? இல்ல, என் தம்பி அவன் பொண்டாட்டியோட வந்திருக்கான், என் சின்னவன் அவன் ஃப்ரெண்டோட வந்திருக்கான், நம்ம ஒரு பக்கம் வந்திருக்கோம். ஆனா குடும்பமா வந்திருக்கோம்னு சொல்லி எல்லாரும் ஒரே குடும்பம் தான் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? அதான். என்ன வில்ல ரேஞ்சுக்கே நீ முடிவு பண்ணிட்ட போல. சேச்சே, நான்லாம் அப்படி முடிவு பண்ணல, ஆனா நீங்க தான் உங்களை அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உன் தம்பி இருக்கான் பத்தியா, இவளை 4 சாத்து சாத்துவான்னு பார்த்தா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். சரி, அவன் பொண்டாட்டி அவன் என்னமும் செய்யறான், நம்ம கிளம்புவோமா? சரி வா. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன் பாட்டி. அப்புறம் உங்க பேரன் தான் ஆத்தா ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டாரு.
ஆமாடா கண்ணு, ஆத்தாளுக்கு அதெல்லாம் சேராது. நமக்கு எப்போவுமே சத்து மாவு கஞ்சி தான். அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாக்குக்கு நல்லலான்னு தோணுச்சுன்னா பஞ்சு ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாளா, சாப்பிட்டுக்கிடுவேன். இல்லைன்னா என் பேத்தி ஏதாவது செஞ்சு வச்சிருப்பா, சாப்பிட்டுக்கிடுவேன். இப்போவும் நமக்கு ஒரே கல்யாண சாப்பாடா போச்சா ஒரு 10 நாளா, அதனால வேண்டாம் ஆத்தாளுக்கு. அப்படித்தான் உங்க பேரனும் சொன்னாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சமாதானம் ஆயிட்டீங்களா? சமாதானம் ஆன மாதிரியும் தெரியறாரு, ஆனா உண்மையே இருக்காரு பாட்டி. அப்புறம் நீ இப்படி வெடுக்குன்னு பேசினேனா அது என்னன்னு தான் கேட்டான். அதுக்கே அப்படி பேசினேன்னா அவனுக்கு கோவம் வரத்தானே செய்யும். ஆனாலும் அவ்வளவு கோவத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு என்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்? பொண்டாட்டி சாப்பிடாம இருந்தா அப்புறம் எந்த புருஷனுக்கு மனசு காக்கும்? அவனுக்கும் வேலைன்னு வேலை அதிகமாக தான் இருக்கு. வீட்டில் இருந்தால் உனக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துருந்துருப்பான். வேலை அதிகமாக இருந்ததுனால அப்படியே முடிச்சுட்டு உன்னைய கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் போல. நான் சாரி எல்லாம் கேட்டுட்டேன் பாட்டி. சாரி கேட்டுட்டியா? அப்புறம் என்ன, மன்னிச்சிருவான் விடு. உங்க பேரன் ரொம்ப கோவக்காரரோ? ஆமாம், வீட்டில் தான் இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான் நம்மக்கிட்ட. வெளியே அவன் கோவத்தை பற்றி இந்த ஏரியாவில் கேட்டு பாரு. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. சரி, அதையெல்லாம் விடு. வேற என்ன சங்கதி? வேற என்ன சங்கதி? ஒன்றும் இல்லை. உங்க பேரனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லி கொடுங்க பாட்டி. ஆமாம், உன் மேலே இருக்கிற அவன் கோவம் எம்பிட்டு நேரத்துக்கு இருக்கும். அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சமாதானம் ஆயிடுவான். நீ ஒரு சேலையை கட்டிட்டு நல்லா தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு போ. அதெல்லாம் கோவம் பஞ்சா பறந்துடும். என்ன சளிச்சுக்கிற? அது போங்க பாட்டி. பாட்டி, உங்களுக்கும் தாத்தாவுக்கும் சண்டை வருமா? என் புருஷனுக்கும் எனக்குமா? தினம் வருமே. தினம் வருமா? தாத்தா உங்களை திட்டுவாரா, இல்லைன்னா நீங்க அவரை திட்டுவீங்களா? நான் தான் திட்டுறது மட்டும் இல்லை, சமயத்தில் கையை வாங்கி அடிக்கவும் செஞ்சிருவேன். பாடுறா, அப்ப அந்த காலத்திலே நீங்க ரவுடி பேபி தான். ஆமா. அப்புறம் தாத்தாவுக்கு கோபம் வராதா? கோபம் வரத்தையும் செய்யும். அவங்களும் முறுக்கிக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அப்புறம் என்ன, எப்படி முறுக்கிக்கிட்டு போனாலும் ராத்திரியான வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். ஓஹோ. ஆமா, வரல என்ன தேடி போய் அதுக்கும் அடி பண்ணல. அதுக்கு பயந்துக்கிட்டே வந்துருவாங்க. அப்படின்னு தாத்தாவை 4-8 மடிச்சு இடுப்புல சொருகிதான் வச்சிருந்துருக்கீங்க போல. ஆமா, பின்ன எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட அடங்கிதானே ஆகணும். அது ஏன் பாட்டி அப்படி? அது அப்படித்தான் தா. ஒரு நல்ல ஆம்பளைங்கிறவன் பொண்டாட்டிக்கிட்ட அடங்கி இருக்கணும்னு தான் நினைப்பான். அதே மாதிரி ஒரு பொண்ணும் புருஷன்கிட்ட அடங்கி இருக்கணும்னு தான் நினைப்பா. அப்புறம் அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, அதெல்லாம் சண்டை, செல்ல சண்டைத்தா. அப்படி சண்டை போடுறதே அடுத்து சமாதானம் பண்றதுக்கு தானே. ஆமா, சண்டையே போடாம எப்பவும் ஒரே மாதிரி இருந்தா அது எப்படி நல்லா இருக்குமா சொல்லு? ஒரு சண்டையை போட்டு ஒரு 2 நாளைக்கு பேசாம இரு, 3ஆவது நாள் தேடி கிடக்கும். அப்பம்போது சமாதானம் பண்றப்ப இனிமே சண்டையே போடக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்யோன்யமா இருப்பாங்க. ஆனா மறுநாளே அடுத்த சண்டையை ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் குடும்பம், புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது. எதுக்கு பாட்டி அப்படி? அது அப்படித்தான் தா. நீங்க சின்ன பிள்ளைங்க, போக போக எல்லாம் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ உங்க பேரனை நான் எப்படி சமாதானப்படுத்துறது? அதானே, உனக்கு சண்டை போட தெரிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்றதுக்கு தெரியல பத்தியா? அதானே பாட்டி, நானும் சாரின்னு சுத்தி வரேன். சிரிக்க மாட்டேங்கிறாரு, ரொம்ப நேரம் இருக்காரு. ஆனா அதெல்லாம் ஒன்றும் கோபம் இல்லடா, நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அப்படின்னு நீ ரொம்ப சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறானோ என்னமோ? அதான் நானும் கேட்குறேன். அப்பனா எப்படி சமாதானப்படுத்தணும்? சரி, சாப்பிட்டே இல்லை? வீட்டில் பூ இருக்கா? பூ ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. சரி, எடுத்து தலையில வச்சுட்டு போ. போய் தூங்கு, ஓடு. பாட்டி போத்தா போ. பாட்டி ஐடியா சொல்லுங்க பாட்டி. நான் சொல்றத செய். பூ எடுத்து தலையில வச்சுட்டு பேசாம போய் தூங்கு போ. அவங்கிட்ட போய் சாரின்னு கெஞ்சிக்கிட்டு நிக்காத. அவன் ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு படுத்தா நீ ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு படு போ. பாட்டி, உங்க பேரனை சமாதானம் பண்றதுக்கு ஐடியா கேட்டா நீங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சண்டை பெருசா போகும் போல. நான் சொல்ற மாதிரி நீ செய். பாட்டி சொல்ல தட்டாத, போ. போங்க பாட்டி. யாத்தத்தே, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இல்லையே. நம்மளும் சாரி கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம், இன்னமும் சாமி மலையேற மாட்டேங்குது. ஆத்தா சொல்ற மாதிரி போய் வச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் நான் ஒரு பக்கம் திரும்பி படுத்தா இவர் எனக்கு நேரம் பேசாம தூங்கிடுவாரு. சும்மாவே ரொம்ப கிளுகிளுன்னு நடந்துகிட்டு இருக்கு குடும்பம். இதுல நான் வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொன்னிருக்கு மாமா. என்னடா இது, பாட்டு போட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆமா, உனக்கு
இவர் முதல்ல இந்த உலகத்துல தான் இருக்காரா இல்ல வேற ஏதும் கற்பனை உலகத்துக்கு போயிட்டாரா? அங்க போய் நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருக்காரோ? என்னடா இது, ஒருவேளை கண்ணை திறந்துகிட்டே தூங்குறாரா? இப்படியே நான் பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன், விடிய விடிய பாட்டு மட்டும்தான் போட்டுட்டே இருக்கணும். எப்பாடா ஒரு வழியா பாத்துட்டாரு. என்னடா? சும்மா கூப்பிட்டேன். சரி, என்னடா? நான் இப்ப பாட்டெல்லாம் போட்டனே, உங்களுக்கு கேட்டுச்சா? பாட்டு போட்டீங்களா? என்ன பாட்டு? சுத்தம். இத்தனை பாட்டு போட்டு ஒரு பாட்டு கூட காதுல ஏறல, இவரும் திரும்பி பார்க்கல. இதுல பாட்டி சொன்ன மாதிரி நான் திரும்பிக்கிட்டு படுத்தேன்னா நல்ல வேலையா போச்சுன்னு தூங்கிடுவாரு, விடிஞ்சிரும். மலர், என்னடா? என்ன பாட்டு போட்டீங்க? உங்களுக்கு ஒண்ணுமே கேட்கலையா? இல்ல, கேட்கல. நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? நான் இங்கே தான்டா இருக்கேன். ஆமா, இந்த குதிரை பொம்மை எதுக்கு இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? இதுவா? நீங்க எனக்கு கொடுத்தீங்க இல்லைங்க, அதான் நான் உங்க ஞாபகமா அப்படியே முன்னாடி வச்சிருக்கேன். நான் இங்கே தானே படுப்பேன், இப்ப நீங்க படுத்திருக்கீங்கல்ல அங்கே தானே படுப்பேன். தூங்கி எந்திரிச்ச உடனே இதை பார்ப்பேன். சுத்தம். ஏன் பார்ட்னர்? இல்ல, இப்படி கைக்கு ட்ராப்ல வச்சிருக்கீங்களே, தூங்கும்போது கைப்பட்டு உடஞ்சிடாது? ஆமா, உடஞ்சிருமோ? பார்ட்னர், அப்ப நான் எடுத்து உள்ள வச்சிடுறேன். என்ன? அதை செய்யுங்க முதல்ல. சரி, வச்சிடுறேன். பார்ட்னர், என்னை பாருங்களேன். உங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் எப்படி இருக்கேன் பாருங்க. எப்படி இருக்கீங்க? அதான் நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கேன்? நல்லா தான் இருக்கீங்க. அப்படி கேட்கல, நான் எப்படி இருக்கேன் பாருங்க. எப்படிடா இருக்கீங்க? நைட்டி போட்டிருக்கீங்க, தலையில மல்லிகைப்பூ வச்சிருக்கீங்க. மல்லிகைப்பூ வச்சிருக்கேன். ஆமா, வச்சிருக்கீங்க. அதை எதுக்கு தூங்கும்போது வச்சிருக்கீங்க? நாளைக்கு ஸ்டேஷன் போகும்போது வச்சுக்கலாம்ல. இவ்வளவு பூவை இப்ப வச்சா தலை வலிக்காது? தலையெல்லாம் வலிக்கல பார்ட்னர், மனசுதான் வலிக்குது. ஏண்டா? பார்ட்னர், நீங்க கோவமா இருக்கீங்கன்னு பாட்டி கிட்ட சொன்னேன். பாட்டி தான் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு போய் தூங்குன்னு சொன்னாங்க. ஓஹோ, எங்க ஆத்தா வேலையா இது? மலர், நான் ஒன்னு சொல்லவா? என்ன? இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம் வைக்கிறோம், இது நம்ம புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிறது. இதெல்லாம் போய் எங்க ஆத்தா கிட்டயோ இல்ல எங்க அக்கா கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயுமோ சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன் பார்ட்னர், சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதுடா. ஏன்? ஏன்னா நம்ம புருஷன் பொண்டாட்டி, நமக்குள்ள பர்சனல்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, நமக்குள்ள நடக்கிற எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல சின்ன சின்ன சண்டை எதுவா இருந்தாலும் சரி, அது 3வது மனுஷங்களுக்கு போகவே கூடாது. நம்ம ஆத்தா மைனி அவங்கெல்லாம் 3வது மனுஷங்களா? அப்படி இல்லடா, நம்ம 2 பேருக்கும் நடுவுல அவங்க 3வது ஆள் தானே. இப்போ உங்க அண்ணன் எங்க அக்கா இவங்க 2 பேருக்கும் நடுவுல நம்ம 3வது ஆளு. அதே மாதிரி நம்ம 2 பேருக்கும் நடுவுல எங்க அக்காவாவே இருந்தாலும் அவன் 3வது ஆளு தான். சரி, இப்போ எதுக்கு எனக்கு இவ்வளவு அட்வைஸ் தூங்குற நேரத்துல? தூங்குற நேரத்துல அட்வைஸ் தேவையில்லைதான், ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலை அப்படி இருக்கு, அதான். நான் என்ன பண்ணேன் பார்ட்னர்? நீங்களா? மணி என்ன ஆகுது பாத்தீங்களா? தேவையில்லாம இந்நேரத்துல இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த குதிரையை தூக்கி முதல்ல வேற எங்கேயாவது ஓரமா வச்சுட்டு வந்து தூங்குங்க. பார்ட்னர், அப்படின்னா நான் போட்ட பாட்டெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கீங்க. அட கள்ள பிள்ளை, கேட்டுக்கிட்டு தான் கேட்காத மாதிரியே இருந்திருக்கீங்க. சிரிக்காதீங்க பார்ட்னர், நான் பாருங்க பூவெல்லாம் வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், நீங்க எனக்கு நேன்னு இருக்கீங்க. டேய், நான் வேணும்னேன்னு பண்ணலடா, அதை உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாருங்க, இந்த வெண்ணெய் திரண்டு வர்ற நேரத்துல தாலியை உடைப்பாங்களாம், அந்த கதையா இருக்கு நீங்க பண்றது. அப்படின்னா? அப்படின்னா இந்த குதிரை பொம்மையை தூக்கி முதல்ல வேற எங்கேயாவது போடுங்க. ஏன் அந்த பொம்மை உங்களை என்ன செய்யுது? மலர், நான் உங்க புருஷன்டா, கொஞ்சமாவது நான் சொல்றத கேளுங்க. பார்ட்னர், ஒருவேளை பாட்டி சொன்ன மாதிரி நான் நல்ல சேலையை கட்டிக்கிட்டு வரணுமா? அடே, நீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க எப்பவும் போல நார்மலா இருந்தாலே போதும். இல்ல பார்ட்னர், இந்த அது என்ன நீங்க கொஞ்சம் அடக்கி ஒடுக்கி வைங்க பார்ட்னர். அது எப்படி? எப்படின்னா அது நீங்க தான் பார்ட்னர் கண்டுபிடிக்கணும். எங்க அண்ணன் சொல்லிட்டு போனான்ல, அந்த மாதிரி. ஏண்டா டேய், என்னடா ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கே உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னீங்க. இதுல நான் வேற ஏதாவது பண்ணேன்னா அவ்வளவுதான். ஐயா இல்ல பார்ட்னர், அந்த அடக்கி ஒடுக்கி இல்ல, இது வேற அடக்கி ஒடுக்கி. வேற என்ன?
உங்களுக்கு நிஜமாவே புரியலையா இல்ல அப்ப மாதிரியே புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு தெரியல. பார்ட்னர் பார்ட்னர், நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஒரு 2 நாள் பேசாம இருப்போமா? எதுக்கு? அப்படி இருந்தா 3வது நாள் சமாதானம் பண்ணும்போது நல்லா இருக்குமா? இந்த திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஊடல் ஊடலுக்கு பின் கூடல் அந்த மாதிரி. டேய், உங்களுக்கு இப்படி எல்லாம் யார் சொல்லி கொடுக்குறாங்க? நீங்க முதல்ல என் ஆத்தா கூட சேராம இருங்க. சரி சரி சரி, கூல் கூல் கூல். நான் வேற ஒன்றும் பேசல. நம்ம இந்த டாபிக்கை விட்டுருவோம். நீங்களா எப்போ வழிக்கு வர்றீங்கன்னு நானும் பார்க்குறேன். இல்லடா மலர், அப்படி இல்ல, இங்க பாருங்க. சரி சரி, இந்த டாபிக்கை விட்டுருவோன்னு சொல்றேன். சரி, அப்ப தூங்குவோமா? பார்ட்னர், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? என்ன? இன்னைக்கு நம்ம ஹோட்டலுக்கு போயிருந்தோம்ல, அங்க குழந்தைனாரும் வந்திருந்தாரு. அப்படியா? ஆமா பார்ட்னர், அவர் ஃப்ரெண்டு கூட வந்திருந்தாரு. காலையிலயும் அரைங்குறையமா சாப்பிட்டுட்டு மத்தியானமும் கேன்டீன்ல தானே சாப்பிட்டான். அதான் சாயங்காலம் ஹோட்டல்ல சாப்பிடலான்னு வந்திருப்பான். அதுவும் இல்லாம கல்யாணம் வேற 2 கல்யாணம் முடிஞ்சிருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் பார்ட்டி கொடுக்கணும்னு வந்திருப்பான். ஆமா பார்ட்னர். ஆனா உங்ககிட்ட ஃபோன் பேசும்போது காலேஜில் இருக்கேன்னு சொல்றாரு பாத்தீங்களா? நான் திட்டுவேன்னு நினைச்சு சொல்லியிருப்பான். அதுக்கு தான் பயந்தாரு. என்கிட்டயுமே உங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்கன்னு சொன்னாரு. ஆனா நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எதுக்குன்னா, என் ஃப்ரெண்டுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் நடத்தப்போ குழந்தைனார் ஒரு வேலை பார்த்தாருல, அது அவர் தான் பார்த்தாருன்னு நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? நான் பயந்துடக்கூடாதுன்னு. அதனாலதான் இப்ப நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கக்கூடாதுன்னு. நம்ம பைக் பார்க் பண்ணோம்ல, அப்பவே அவன் வண்டி அங்க நிக்கிறத நான் பார்த்துட்டேன். அப்படியா பார்ட்னர்? அப்புறம் எதுக்கு நீங்க தெரியாத மாதிரி எங்க இருக்கேன்னு கேட்டீங்க? அப்புறம் உங்க தம்பியும் நான் காலேஜ்ல இருக்கேன்னு சொன்னப்போ அப்படியே நம்பிக்கிட்டே பேசுனீங்க. சும்மா தாண்டா, அவன் சொன்னதை அப்படியே நான் மெயின்டைன் பண்ணேன், அவ்வளவுதான். நல்லா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒன்றும் தப்பு இல்லையே அவன் ஹோட்டலுக்கு வந்தது. தப்பு இல்லதான், அதைத்தான் நானும் அவர்கிட்ட சொன்னேன். இது ஒன்றும் தப்பு இல்லை, உங்க அண்ணன் என்ன பண்ணிட போறாரு, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க, போய் சொல்றீங்கன்னு. என்னென்னமோ தகர்த்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிட்டு போறான் சின்ன பையன். எங்க அடக்கி வைக்கணுமோ அங்க மட்டும் அடக்கி வச்சா போதும், மற்றபடிக்கு அவன் ஃப்ரீயா இருக்கட்டும். சரிதான். நான் இந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறதுனால தான் அவனுக்கு இன்னமும் என் மேல கொஞ்சம் பயம் இருக்கு. பயம் மட்டும் இல்ல, மரியாதையும் இருக்கு. ஆமா இருக்கு. எனக்கும் இருக்கு. என்னது பயமா? இல்ல. மரியாதையா? இல்ல. சரி, அப்ப எனக்கும் இருக்கு. என்னது? அதுதான். எதுதான்? உங்களுக்கு இருக்குல்ல, அதான் எனக்கும் இருக்கு. நான் தான் அது என்னன்னு சொல்லலையே. நீங்க சொல்லல, அதுதான். பார்ட்னர், நீங்க சரியான ஆளு, போங்க. எங்க போக? போங்க பார்ட்னர், நீங்க சரியான ஆளு தான் நிஜமாவே. சரிடா, சரி சரி, வாங்க தூங்குவோம். பார்ட்னர், இன்னும் உங்களுக்கு எத்தனை நாள் டைம் வேணும்? அதுக்கு தான் அப்பதான் ஒரு பழமொழி சொன்னேன். என்னது? என்னதுன்னு மெதுவா யோசிங்க. முதல்ல இந்த குதிரை பொம்மையை தூக்கி வேற எங்கிட்டாவது போடுங்க. இப்ப வாங்க. எங்க? தூங்க. வாங்க. வாங்குங்க. பார்ட்னர், இப்ப நான் ஒரு பாட்டு போடட்டா? மறுபடியுமா? இது என்னோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி போடட்டா? நீங்க என்ன பாட்டு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நிஜமாவா? தெரியுமா? எங்க? அப்ப சொல்லுங்க பாப்போம். அந்த போனை கொடுங்க. கொடுக்க மாட்டேன். நீங்க கொடுங்க. நீங்க என்ன பாட்டு போடுவீங்கன்னு நானே போட்டு காட்டுறேன். நிஜமாவா? இந்தாங்க பிடிங்க, போடுங்க பாப்போம். தூங்காத விழிகள் 2, உன் துணை தேடும் நெஞ்சம் 1. பார்ட்னர், என்ன கரெக்டா? ஆமா கரெக்ட் தான் பார்ட்னர். ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் எதுக்கு பார்ட்னர்? எதுக்குன்னு எப்படி கேட்டா நான் என்னடா சொல்றது? நான் யாரு? நீங்க என் பார்ட்னர். நான் அப்படி மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான். அப்படின்னா அப்படிதான். நான் கேட்டேன்ல, எனக்கு கொஞ்சம் டைம் ப்ளீஸ். சரி. செம்பூ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது, அன்றே நீ இல்லாது. பார்ட்னர், சாம்பார் அவருக்கு கிண்டி விடவா? டேய், இப்பதானடா கிண்டி விட்டீங்க. ஓயாம கரண்டியை விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தா பருப்பும் வேகாது, காயும் வேகாது. அப்படியா? ஆமா, அப்படிதான் அக்கா சொல்லுவா. அப்படியா? அப்ப நான் அடியில பிடிச்சிடாது. அதான் நல்லா தண்ணி ஊத்தி இருக்கோம்ல, வேகும். பொறுமையா இருங்க.
அப்ப சரி. அந்த இட்லி பானையில தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்த்து இந்த இட்லி தட்டை தூக்கி உள்ள வைங்க. ஓகே. அந்த கரண்டியை தூக்கி முதல்ல கீழே வைங்க. சரி சரி வச்சிடுறேன். குடும்பமா இதெல்லாம் ஒரு 2 இட்லியை காலையில சாப்பிடுறதுக்கு குடும்பமே சேர்ந்து வேலை பார்க்கணுமா? நல்ல வேலை நம்மள எதுவும் சட்னிக்கு தேங்காய் துருவ சொல்லல. சட்னி எல்லாம் வைக்கலடா தம்பி, சாம்பார் மட்டும்தான். கொழுந்தனாரே, நீங்க மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. ஐயோ இல்ல, நான் சட்னிக்கு எதுவும் தேங்காய் துருவணுமான்னு கேட்க வந்தேன். அத்தன் சட்னி வைக்கல, நாளைக்கு சட்னி அரைக்கும் போது துருவி கொடுங்க. மலர் இந்த தட்டுலையும் ஊத்திடுவா. பார்ட்னர், ஆத்தாவும் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 3 இட்லி வேணுமா. அப்புறம் எண்ணி அவிப்போம் பார்ட்னர். மிச்சமா இருந்துச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. டேய், அது எப்படிடா எண்ணி அவிக்கிறது? மிச்சமா போச்சுன்னா பரவாயில்ல, விடுங்க, இட்லி உப்புமா பண்ணிக்கலாம். பார்ட்னர், அது நல்லா இருக்காது பார்ட்னர், எனக்கெல்லாம் பிடிக்காது. சரி பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்காக எண்ணெயெல்லாம் அவிச்சுட்டு இருக்க முடியாது. திடீர்னு ஐயா வந்து எனக்கும் வைடான்னா என்ன பண்ணுவீங்க? சரி அப்பனா சரி. அப்போ இந்த தட்டிலையும் ஊற்றி வைக்கிறேன், தூக்கி உள்ள வைங்க. ஏன் ஸ்பேனரு தம்பி? சாரிண்ணே, தெரியாம வாயில வந்துருச்சு. வரும் பயம் இல்லாம. சாரிண்ணே. மரியாதையா பேசி பழகணும்டா தம்பி. சரிங்கண்ணே. ஏங்க இந்தாங்க. என்னங்க? காலையில இட்லியும் சாம்பாரும். சரி, மத்தியானத்துக்கு எனக்கு காலேஜுக்கு கொண்டு போறதுக்கு லஞ்சுக்கு என்னங்க? சாப்பாடுதான். சாப்பாடுன்னா என்ன சாப்பாடுங்க? இந்த இப்ப காலையிலக்கு இட்லிக்கு சாம்பார் வைக்கிறோம்ல, அந்த சாம்பார் மத்தியானத்துக்கு சேர்த்து தான் வச்சிருக்கு. மத்தியானத்துக்கு சாதம் மட்டும் வச்சா போதும். இந்த சாம்பாரை ஊத்தி கிண்டுனா சாம்பார் சாதம், தொட்டுக்க அப்பளம். இதுக்கு பேரு சாப்பாடு போதுமா? போதுங்க, தாராளம். இதுக்கு மேல ஒரு மனுஷனால சாப்பிட முடியுமா என்ன? இதுவே ஹெவி. ஹெவி என்ன? அதனாலதான் காய் கூட்டுன்னு எதுவும் வைக்காம அப்பளம் பொரிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஐயா, அப்பளம் வேற எதுக்குங்க தனியா பொரிச்சுக்கிட்டு? அதான் சாம்பார்லயே காய்கறி எல்லாம் இருக்கும்ல, அதையே தனியா எடுத்து வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க ரொம்ப சிரமப்பட்டுக்காதீங்க. அப்படியே சொல்றீங்க? அப்படியே செஞ்சிடலாமா? செஞ்சுட்டாலும். ஆமா, இந்த சாம்பார் யாருங்க வச்சது? உங்க அண்ணன் தான். அப்ப அந்த கரண்டியை விட்டு கிண்டுறது மட்டும்தான் உங்க வேலை? ஆமா, வெந்துருச்சான்னு பாக்கணும்ல. நீங்க பாக்காட்டினாலும் அது வெந்துருங்க. உங்களுக்கு தெரியாது கொழுந்தனாரே, வெந்துருச்சான்னு அடிக்கடி பார்க்கணும். இல்லாட்டி சட்டியில அடி பிடிச்சிரும். ஏங்க, எங்க அண்ணன் வைக்கிற சாம்பார் எல்லாருக்கும் பிடிக்குது, சட்டிக்கு பிடிக்காதா என்ன? பிடிக்கட்டுங்க. சட்டிக்கு பிடிச்சா அப்புறம் உங்களுக்கு இருக்காது கொழுந்தனாரே, பரவாயில்லையா? வேண்டாம், நீங்க கிண்டுங்க, நல்லா கிண்டுங்க. வெந்துருச்சான்னு பாத்துக்கிட்டே இருங்க. அந்த பொறுப்பான வேலையை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி பாருங்க, ஒரு 2 இட்லியை சாப்பிடுறதுக்கு என்னெல்லாம் பேச்சு கேட்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் மத்தியானம் சாப்பாடு எப்படி? சாதம் அது நீங்க சமைச்சதா இல்ல எங்க அண்ணன் சமைச்சதா? அது இந்த பானையில தண்ணியை ஊத்தி உலக்க வச்சதும் அரிசி உங்க அண்ணன் போட்டாரு. வெந்துருச்சான்னு பக்கத்துல நின்று பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப பொறுப்பான வேலை தாங்க. பாருங்க. ஆமா, சூப்பர்வைசிங். சூப்பர்வைசிங். சரி, சூப்பர்வைசிங் மட்டுமே பார்த்துட்டு இருந்தா நீங்க எப்ப சமைச்சு கொடுப்பீங்க? இப்ப நான் தானே சமைக்கிறேன். என்ன பார்ட்னர்? நான் தானே பார்ட்னர் சமைக்கிறேன். ஆமா, இந்தாங்க, இந்த தட்டத்துக்குள்ள வைங்க. பார்ட்னர், இதோட 12 இட்லி ஆகுது. சரிடா, இன்னும் ஒரு 2 தட்டு ஊத்தி தர்றேன், உள்ள வைங்க. இது அவிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துட்டு தான் உள்ள வைக்க முடியும் அடுத்த தட்டு. ஆமா, எனக்கு தெரியாது பாருங்க. சரி, உள்ள வைங்க. சொன்னேன். ஒரு 10-15 நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா எப்படி இருந்தேன் இந்த வீட்டுல. நான் இருந்த இடத்துக்கு தேடி வந்து எங்க அக்கா சாப்பிடுன்னு கெஞ்சுவா. இப்போ நானே அடுப்படிக்கு வந்து சாப்பாடு கிடைக்குமான்னு உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாம் நேரம் கொடுமை. நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டடா தம்பி. அக்கா இருக்கும்போது உன் இஷ்டத்துக்கு தூங்குவ, இப்ப சீக்கிரம் எந்திரிச்சிடுற. இதுவுமா கேட்டுருச்சு? நீங்க சத்தமா பேசினா எல்லாருக்கும் கேட்கதான் செய்யும் கொழுந்தனாரே. எங்க வீட்டுல கூட நான்லாம் அடுப்படி பக்கமே போனதில்லை தெரியுமா. எங்க ஆச்சி தான் சாப்பிடுன்னு கெஞ்சுவாங்க. ஆனா இங்க பாருங்க, நானே கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கேன். பார்ட்னர், இப்ப சாம்பாரை கிண்டி பார்க்கவா? அதை வேக விட மாட்டேங்க என்ன? சரி, கிண்டுங்க உங்க ஆசைக்கு. ஓஹோ, அடுப்புல இருக்கிறத சும்மா இப்படி கிண்டி பாக்குறதுக்கு பேரு தான் கஷ்டப்பட்டு சமையல் பண்றதோ? அப்படின்னா நான் கூட தான் சமையல் நல்லா பண்ணுவேன். தம்பி